ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை, இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த காலம் ஒரு கடைசி காலம் மாத்திரமல்ல, இது ஒரு பொல்லாத காலமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் எப்படியாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வின் தேவைகளை நாம் எப்படியெல்லாம் சந்திக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தினாலே என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இதற்கு முக்கியமான ஒன்று ஞானம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 2:6 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதே 4:7 நாம் வாசிக்கும் பொழுது ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுதல், ஆண்டவரே ஞானம் வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி என்று சொல்லுகிறது. நீ என்னத்தை சம்பாதித்தாலும் சரி, அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். ஞானம் இருந்தால்தான் புத்தியும் கூட வரும். ஞானமும் புத்தியும் அண்ணன் தம்பி மாதிரி. ஞானம் இருந்தால் தான் புத்தி வரும், ஞானம் இல்லைன்னா புத்தியே இருக்காது. அதனால ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணுண்டோய் அப்படின்ற மாதிரி ஞானம் வேண்டும். ஞானம் மிக மிக முக்கியம். இந்த உலக வாழ்க்கையிலே கல்வி அறிவு, எவ்வளவு நீ படித்து நீ அறிவை பெற்றிருந்தாலும் ஞானம் இல்லை என்றால் அந்த படிப்பிலே ஒன்றும் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. எத்தனையோ பேர் படித்து கடைசியில அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியில மெண்டலாகி இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு. படிச்சுட்டு படிப்பு அறிவை மட்டுமே நம்பி படிப்பின் ஞானத்தோடு கூட படிப்பின் அறிவோடு கூட பேசி பேசி அவருடைய செய்கைகள் செயல்கள் அப்படியே மென்டலாகி காணப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞானம் முக்கியம். ஆனால் ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. ஞானம் ஒருத்தருக்கு மிக மிக அவசியமான ஒன்று. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் ஒன்றே நம்மை படிப்பிலே சிறந்து விளங்க பண்ணும். நாம் செய்கிற தொழிலிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குடும்பத்தை நடத்த ஞானம் தேவை. வாழ்வின் உயர்வுக்கு ஞானம் தேவை. இப்படியாக ஞானம் மிக மிக முக்கியம். இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் தேவ மனிதர்களுக்கு எப்படி கொடுத்தார், அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்ட தேவ ஞானத்தை பெற்ற தேவ மனிதர்கள் யார் யார், நாம் எப்படி ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஞானம் நிறைந்த தேவ மனிதர்கள்
அதிலே யோசேப்பு எகிப்து தேசத்திலே யோசேப்பை போல விவேகமும் ஞானம் உள்ளவனும் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆதியாகமம் 41:39 நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். அந்த ஞானம் அவனை கீழான நிலைமையிலிருந்து மேலான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது. தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றியது. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானம் பலரை என்று சொல்வதை விட தேசத்து ஜனங்கள் அநேக பஞ்ச காலத்திலே போஷிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், தாய் தகப்பன் எல்லோருமே அந்த பஞ்ச காலத்திலே போஷிக்கப்பட்டார்கள். யாரை கொண்டு? யோசேப்பை கொண்டு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அப்படியாக வழிநடத்தினார். நீங்கள் ஆதியாகமம் 41:39 வாசிக்கும் பொழுது வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்வோன் அறிக்கை செய்கிறார். அதே 43வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது யோசேப்பை பார்வோன் என்ன செய்கிறார்? தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதே 41, 53 57 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த பதிலை பார்க்கலாம். அவன் சொல்ற தேசம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களும் அந்த பஞ்ச காலத்திலே போஷிக்கப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதரை நாம் பார்க்கலாம். பெசலேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த நாட்களிலே ஆசாரிப்பு கூடார வேலையை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஞானத்தை பெசலேலுக்கு கொடுத்தார். பெசலேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தினாலே நீங்கள் யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 31 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு பெசலேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம், இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகள் எப்படி நுணுக்கமாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து பெசலேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை அவர் அந்த ஞானத்தினாலே பெசலேலை நிரப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் பெசலேலை ஆசாரிப்பு கூடார வேலையை நுணுக்கமாக சிறப்பாக செய்யும்படியாக என்ன செய்தார்? ஞானத்தினாலே நிரப்பினார். நாம் அப்படியாக பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை சிறப்பாக திறமையாக செய்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீ எந்த தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீ என்ன காரியத்தை செய்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாமல் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒரு விடவு. ஞானம் தான் மிக முக்கியம். அதனாலதான் திரும்ப திரும்ப ஞானியாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகளிலே அது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4:7 தெளிவாக சொல்கிறார், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதித்துக் கொள். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதித்து. அதுவே தேவனுடைய பிள்ளைகளை ஞானம் மிக மிக முக்கியம். பெசலேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தினாலே அவர் ஆசரிப்பு கூடாரத்தை மிக அருமையாக நேர்த்தியாக செய்து முடித்தார். மூன்றாவது நாம் பார்ப்பது சாலமோன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க 1 ராஜாக்கள் 4:29-30 வாசிக்க போவோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-30. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும்
புத்தியையும் கடற்கரை மணலத்திலேயான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பாருங்க, காலத்திலே வாழ்ந்த சகல மனிதர்களின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உன்னுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஞானத்தை கொடுக்கிறவையா? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார் என்று 2:6 நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசித்தோமே. கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாலமோன் ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை என்ற இடத்தில் கேடு என்று சொல்லி தரிசனத்தில் வந்து கேட்டார். சாலமோன் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 11, 12, 13 3 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிமா. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, அது 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீ இந்த காரியத்தை, எந்த காரியத்தை? ஞானம் போகும், எனக்கு ஞானம் தாரும். நான் இந்த ஜனங்களை நடத்தி செல்ல எனக்கு ஞானம் தாரும். நான் சிறுவனாய் இருக்கிறேன். சிறு வயதிலேயே அரச சிம்மாசனத்திலே உட்கார்ந்த ஒரு மனிதன் தான் சாலமோன். இந்த சிறு வயதிலேயே அவன் ராஜ சிம்மாசனத்திலே உட்கார்வதற்கு தகுதி வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்திலே கேட்டது, ஆண்டவரே, இந்த ஜனங்களை, ஏராளமான இந்த ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனங்கள், இவர்களை நடத்தி செல்ல எனக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் ஞானத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, ஞானத்தையும் அவனுக்கு ஐஸ்வர்ய சம்பத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், சாலமோனின் ஞானம் அக்காலத்திலே வாழ்ந்த மனிதர்களின் எல்லாரையும் விட மிக சிறந்ததாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 4வதாக தானியேலை குறித்து நாம் பார்ப்போம். தானியேல், தேவன் தானியேலுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவை கொடுத்தார். 1:17 வாசிக்கும் பொழுது, தானியேல் 1:17 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தானியேலுக்கு, தானியேல் 1:17 1:20 தானியேலுக்கு மற்ற எல்லா மனிதரை காட்டிலும் தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்ற எல்லா மனிதரை பார்க்கலாம், அங்கு இருந்த அந்த பாபிலோனிய ராஜ்யத்தில் இருந்த சகல ஞானிகளை காட்டிலும் தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாக இருந்தான். காரணம் என்ன? தேவன் தானியேலை என்ன செய்தார்? ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஞானம் தானியேலை தேசத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தது. மாத்திரமல்ல, தானியேல் 6:28 நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில் கூட உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய காரியம் ஜெயமாய் காணப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஞானம் இல்லாத காரியத்தினாலே அநேக குழப்பங்கள் குடும்பத்திலே வந்து விடுகிறது.
ஞானம் இல்லாத செயல்களினாலே அநேக குடும்பங்கள் உடைந்து போய் காணப்படுகிறது. காரணம் என்ன? ஞானம் இல்லை. ஞானமாக குடும்பம் நடத்துவது கிடையாது. ஞானமாக வாழ்க்கையை நடத்த தெரியாத காரணத்தினால் அநேக இந்த நாட்களிலே அநேக இழப்பை சந்திக்கிறார்கள். ஞானம் மிக முக்கியம். ஸ்தேவான் காலத்திலே அந்த ஆதி திருச்சபையிலே பல பயங்கரமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்த பொழுது ஸ்தேவான் என்ன செய்கிறார்? அங்கு ஞானமாய் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6:10 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், அவன் பேசுற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்று சொல்லி அப்படியாக வேதத்திலே பார்க்கிறோம். ஸ்தேவானுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானமும் அபிஷேகமும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆம் சோதரம், இவை எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 13:54 லூக்கா 2:52 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானத்திலே அதிகமாய், கிருபையிலே அதிகமாய் அவர் என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 2:52 வாசிக்கும் பொழுது இயேசுக்கு பிதாவாகிய தேவன் சிறு பிள்ளையிலேயே தேவ கிருபையில் வளரத்தக்கதாக 2:52 எடுத்து வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இயேசுவையே நாம் வணங்குகிறோம். அந்த இயேசுவே நமக்கு எல்லா வகையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை இயேசு நமக்கும் தந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் நிச்சயமாக ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞானத்துடைய மேன்மை என்ன என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:11. நீதிமொழிகள் 8:11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகழல. நாம் எதையெல்லாம் இச்சிக்கிறோமோ, எதையெல்லாம் பார்த்து நாம் வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அவை எல்லாம் இவற்றுக்கு நிகரானவை அல்ல. ஞானமே எனது அது முத்துக்களை பார்க்கிலும் மிக மிக நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது 10, 11, 12, 3 வசனத்தை வாசித்தால் 10, 11, 12, 3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் என்று சொல்கிறது, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசு பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று சொல்லி ஞானம் சொல்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது. ஆம் சோதரம் 3:15 நீதிமொழிகள் 3:15 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. 13வது வசனம் அந்த 3:13 சொல்லுகிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீங்க அந்த 18 வரை அந்த அந்த ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னின் வர்த்தகத்திலும் உத்தமமானது. ஞானம் ரொம்ப முக்கியம் என்பதற்கு இந்த வசனங்கள் எடுத்துக்காட்டு. 15வது வசனம் சொல்கிறது, முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேறப்பட்டது. 16 சொல்கிறது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதைத்தான் சாலமோன் ஞானி கேட்டு பெற்றுக்கொண்டது.
ஆண்டவரிடத்துல ஞானம் வேண்டும் என்று ஒன்று கேட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாரு? தீர்க்க ஆயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிப்பட்ட மேன்மை ஞானத்திற்கு உண்டு. அல்லேலூயா. சோதரம் நீதிமொழிகள் 8:10 நாம் வாசிக்கும் பொழுது சோதரம் அங்கு 10, 11, 12 8ஆம் அதிகாரம் 10-12 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், வெள்ளியை பார்க்கிலும் புத்திமதியையும் பசு பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 6:6 நாம் பார்க்கும் பொழுது சொல்கிறோம், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இன்னைக்கு அநேக சோம்பேறிகள் இருக்காங்க. அநேக காரியங்களிலே சோம்பேறிகளாய் காணப்படுகிறோம். ஆலயத்திற்கு காலையிலே எழுந்து ஓடி வர வேண்டும் என்பதிலே சோம்பேறித்தனம், ஜெபிப்பதிலே சோம்பேறித்தனம், வேதம் வாசிப்பதிலே சோம்பேறித்தனம், வேலை செய்வதில் கூட சோம்பேறித்தனம், கொடுக்கப்பட்ட வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம். அருமையான பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே என்று சொல்லி சுட்டி காண்பித்து ஆண்டவர் சொல்கிறார், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே எறும்புகள் என்ன செய்யணும்? அதுக்கு தேவையான உணவையெல்லாம் என்ன செய்யும்? சேமித்து வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஞானம் சிறு ஒரு பூச்சி தான், எறும்பு. அதற்குள்ள ஞானத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 8:3-13 சொல்லுகிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக வேதம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஞானம் மிக மிக முக்கியம், அவசியம். இந்த ஞானத்தை யோபு பக்தன் 28:12 சொல்கிறார், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கேன்னு சொல்ற யோபு சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வசனத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்று சொல்கிறார். ஆனால் அதே யோபு பக்தர் 28:28 யோபு 28:28 நாம் பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்கிறார்? வாசிக்க பார்ப்போம். இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம். அல்லேலூயா. இப்ப ஞானத்தை நாம் பெறுவது எப்படி என்றால், யோபு பக்தன் சொல்கிறார், அவர்தான் சொல்கிறார், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்று கேட்டவர் அதே அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 1:7, 9:10, 111, சங்கீதம் 10 இந்த வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஞானத்தினுடைய ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுவதுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தா உனக்கு ஞானம் வர ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனாலதான் அநேக பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார். அநேக வாலிப பிள்ளைகள் தப்பி போகிறார். அநேக குடும்பம் நடத்துகிற பெண்கள் குடும்பத்தை கெடுத்து விடுகிறார்கள். ஞானம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஞானம் நீ குடும்பம் நடத்துவார். கடவுள் பயமே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பமே எப்படி அப்படி இருக்கும்னு சொன்னா,
முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அவன் சோதரம் யோக பக்தன் 28:13 அவர் சொல்லுகிறார். 28:12 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்றவர் 28வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஹல்லேலூயா. ஆம் சோதரம் நீதிமொழிகள் 8:13 நான் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் பொழுது, தீமையை விட்டு விலகுவது அதுதான் ஞானம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொன்னா இங்கே சொல்கிறார், யோபு பக்தனே சொல்கிறார், பொல்லாமை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்கிறார். சாலமன் ஞானி சொல்கிறார் 8:13 தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ அடுத்தவருக்கு தீமை செய்யாதே, உனக்கு நீ தீமை செய்யாதே. நீ மற்றவங்களுக்கு தீமை செய்யாதே. நீ தீமையை சிந்திக்காதே. நீ தீமையை சிந்தித்தாலே உனக்கு எழுதும் எல்லா பலகீனமும். தீமையை எண்ணுகிறவர்கள், அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு இந்த கடைசி காலங்களிலே நீங்க பாத்தீங்கன்னா அநேக இந்த சீரியலை பார்த்துட்டு, சீரியலை பார்க்காதவங்களும் கூட ஒரே சிந்தனை, யாரை எப்படி கெடுக்கலாம், இதுதான் அவங்க சிந்தனையில ஓடி. யாருக்கு எங்க ஆஃப் வைக்கலாம், யாரை எப்படி விரட்டலாம், யாரை எப்படி துரத்தலாம். உலகத்திலேயே நம்ம ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி, மற்றவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறது மாதிரி இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய சிந்தனையில ஓடும். இதே உங்களுக்குள்ள இந்த தீமை எண்ணம், தீமையான எண்ணம் வந்து விட்டாலே வேதம் சொல்லுகிறது, தீமை செய்தால் பாவம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யணும், நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் உன் வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். அது 4ஆம் அதிகாரத்தில் இங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் 4:4 என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 4:4. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஞானம் தருவது தேவன். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை கொண்டு வரும். அது நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லிட்டேன். நீதிமொழிகள் 1:7, 9:10, சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 19:9 யாராவது எடுத்தா வாசிங்க. சங்கீதம் 19:9. குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. 19:9 தானே? கர்த்தருக்கு கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 19:9 நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. அது என்றைக்கும் நிலைக்கும். நீ ஆண்டவருக்கு பயந்தா, வேதம் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி அவனுக்கு எப்படி இருப்பா? வீட்டோரங்களில் கனிதரும். அப்ப அவ
கர்த்தருக்கு பயந்து நடந்தா அவ புருஷன் எப்படி இருப்பான்? அவளுக்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பான். அதே மாதிரி உன் பிள்ளைகள் உன் பெற்றோரை சுற்றிலும் ஒரே முறை கண்களை போல் செலுத்திருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்வையும் காண்பாய். அப்ப தீர்க்காயுசு கிடைக்குதா இல்லையா? எதனால வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, வேதத்தை கை கொண்டு நடவுங்கள். உபாகமம் 4:6 நாம் வாசிக்கும் பொழுது ஆம்சோத்திரம் அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆம்சோத்திரம், நாம் வேதத்தை கை கொண்டு நடக்க வேண்டும், அதுவே உங்களுக்கு ஞானமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் வாசித்த 19:7 சங்கீதம் 19:7 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வேதத்தை வாசிக்க வாசிக்க உன்னுடைய ஆத்துமா உயிரடையும். செத்து போன ஆத்துமாவாக இருக்காது. இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா மரித்து போன நிலைமையில இருக்கிறது. அந்த மரித்து போன ஆத்துமா உயிரடையணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை நீ எவ்வளவாய் வாசிக்கிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். உன்னை பேதையாகிய உன்னை ஞானியாக மாற்றுவது வேதம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அது அந்த 31வது அதிகாரம் வர ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசி. 1ஆம் தேதி 1வது அதிகாரம், 2ஆம் தேதி 2வது அதிகாரம். அந்த மாசம் முடிஞ்சு போச்சு, அடுத்த மாசமும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. நீ நீதிமொழிகளை வாசிக்க வாசிக்க உன்கிட்ட ஒரு பெரிய மாறுதல் வரும். அந்த நீதிமொழிகள் நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவள் என்பதை அது உனக்கு விளக்கி காண்பிக்கும். அதுதான் நீதிமொழிகள். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டபடி ஆம்சோத்திரம் அது அந்த வசனங்கள் நமக்கு என்ன செய்யும்? ஞானத்தை கொண்டு வரும். இப்ப நம்ம பார்க்கிறோம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவிட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 119 97 100 வரை நான் வாசிக்கும் பொழுது அங்க சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 119 97 100 வரை, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள்தோறும் நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். பாருங்க சொல்றாரு, உன்னுடைய கற்பனைகளை கொண்டு என்னுடைய சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உனக்கு யார் யார் போதித்தாங்களோ உன் டீச்சரை விட, உனக்கு போதித்தவங்களை விட உனக்கு ஞானமா உன்னை வைக்க வேண்டுமானால் நீ வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வாசிக்க உனக்கு போதித்தவர்களை விட சொல்றாரு பாருங்க, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ அதிகமாய் வேதத்தை வாசித்தால் உனக்கு போதிக்கிற என்னை விட உன்னை அதிகமாய் ஆண்டவர் எரிச்சுவார், உன்னை ஞானமுள்ளவனாய் மாற்றுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் ஞானமே என்ன செய்யும்? அங்கு சுரக்க ஆரம்பிக்கும். நல்லா முழங்கால நின்று வேதத்தை வாசித்து வாசித்து கண்ணீரோடு செபித்து தியானித்து தியானித்து, அப்படியாகத்தான் இன்றைய நாளிலே வேண்டாம். நான் இப்பவும் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு வசனத்தை நீங்க வேணா சொல்லுங்க. அடுத்த வாரத்துல நீங்க தியானித்த வசனம் இல்ல, நான் சொல்ற வசனத்திலிருந்து நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த நாளில கூட என்னோடு கூட இருந்து உங்களோட கூட பேசுவான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அப்படியாய் செயல்படுகிறார். எந்த வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தர் அப்படியாக ஒரு போதிக்கிற ஆவியாலே என்னை நிரப்பினார். ஒரு அலையில சொல்லுமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன்.
உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ வேதத்தை வாசி. உன் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் முதியவர்களை காட்டிலும் ஞானத்தை உனக்கு தருவார். முதியவர்களுக்கு ஞானம் எப்படி வந்தது என்று சொன்னார், அவர்கள் கடவுளுக்கு பயந்து அதே வேளையிலே அநேக அனுபவங்கள் அவர்களை ஞானிகளாக மாற்றுகள். அதான் முதியவர்களுக்கு உள்ள ஞானம். அவர்கள் அநேக அடிபட்டிருப்பாங்க, அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பாங்க, அநேக பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க. அதனாலதான் முதியவர்களை நீ என்ன செய்யணும், கனப்படுத்து என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. முதியவர்களுடைய ஆலோசனையை தள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆலோசனையை வெறுக்கிறவங்க சீர்கிட்டு போகிறார். ஞானம் இல்லாத ஆலோசனை கொடுத்தா அந்த ஆலோசனையை ஏற்பதற்கு கூட மனமில்லாத ஜென்மங்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இழந்து காணப்படுகிறாங்க. ஆலோசனை, முதியவர்களுடைய ஆலோசனை, முதியவர்களுக்கு ஆலோசனை, அந்த ஞானம், அந்த ஞானத்தை விட அதிக ஞானத்தை நீ வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நீதிமானுடைய வாழ்வு. நீதிமானாக வாழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க காரணம் என்ன? நீதிமான் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவையே தன் தெய்வமாக கொண்டு வழிபடுகிற சுதந்திரம் ஒரு ஆத்மாக்கள், அவர்கள் தான் நீதிமான்கள். இயேசுவே போதும் என்று நினைக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2:6-7 வசனங்களிலே, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். 6வது வசனம் என்று சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று அப்படியாக சொல்லப்படுகிறது. நாம் 2:6 நாம் தியானித்தோம். தியான வசனமாக எடுத்தோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நீதிமானா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானா? கர்த்தர் நிச்சயமாக உன்னை நிச்சயவார், உன்னை காத்து நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தானியேலை போல கரைபடியாத ஒரு உண்மையுள்ள ஒரு நீதிமானாக காணப்பட வேண்டும். தானியேல் அந்த பாபிலோன் தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதும் கூட அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட திராட்சரசம் மற்றும் பல பதார்த்தங்கள் எதையுமே அவன் என்ன செய்யவில்லை, தொடவில்லை. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கரைபடியாத ஒரு மனிதனாக தன்னை காத்துக் கொண்டான். தானியேல் 1:8 நாம் அதை வாசிக்கிறோம். அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட எந்த ஒரு பதார்த்தத்தையும் திராட்சரசத்தையும் அவன் என்ன செய்யல, தொடவில்லை. பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான். அந்த பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்கும் பொழுது நீ நீதிமானாக்கப்படுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 4வதாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:2 நான் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்மையான சிந்தம், தாழ்ந்து போக கற்றுக்கொள்ளணும். தாழ்ந்திருக்கிறவரிடத்திலே, தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்திலே ஞானம் இருக்கும். நீ எவ்வளவாய் உன்னை தாழ்த்துகிறாயோ, தாழ்மையை விட அகந்தை, அகம்பாவம் சொல்லுவோம் தெரியுமா? அகந்தை, அதுதான் நிறைய பேர் இடத்துல காணப்படுகிறது. அகந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? எதிர்த்து தான் நிற்பார். அகந்த பெருமை, இந்த பெருமையினால் தான் அகந்த வரும். இந்த அகந்த வந்துட்டுனாலே விளங்காது. ஹலோ. தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஞானம் உண்டு. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3
34 நான் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இகழ்வோரை அவர் எழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். இகழ்வோரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இகழ்ந்து போடுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாழ்மையாய் நாம் நடக்கும் பொழுது இன்னும் வேத வசனம் ஒன்றை சொல்கிறது. நீதிமொழிகள் 13:10 நாம் வாசிக்கும் பொழுது, 13:10, அகந்தையினால் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலும் ஞானம் உண்டு. அல்லேலூயா. அகந்தை, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது இந்த ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நான் அதைத்தான் சொன்னேன், தாழ்மை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அகந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்கள ஆண்டவர் அகற்றி போடுகிறார். இந்த அகந்தை என்பது என்னது? அகம்பாவம் இல்லையா? அகந்தை பிடிச்ச அகம்பாவம் பிடிச்சவா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அகம்பாவம் பிடிச்சவன், அகம்பாவம் பிடிச்சவங்க. இந்த அகந்தை இன்னால் மாத்திரம் என்னது வருமா? வாது வரும். வாதுன்னா என்னது? சண்டை வரும், வாது வரும், பிரிவினைகள் வரும், வாது வரும். அதனால வாது வராமல் இருக்க வேண்டுமானால், சண்டை வராமல் இருக்க வேண்டுமானால், உன்கிட்ட இருக்கிற அகந்த ஒன்று நீங்களும். இந்த அகந்தை நீங்கிட்டுனாலே தாழ்மை வந்துடும். தாழ்மை வந்துட்டுனாலே நீ ஆலோசனையை கேட்கிறவராய் மாறிவிடுவார். அல்லேலூயா. அப்ப ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நான் அநேகம் பேருக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனையை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். நான் வாலிப பிள்ளைகளுக்கு கூட ஏன் இருக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? சண்டை கொஞ்ச நேரம் இருந்து ஆலோசனை தான். எவ்வளவு நேரம் பேசுறேன்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆண்டோட வசனத்திலிருந்து வார்த்தைகளை சொல்கிறேன். கொஞ்ச நேரம் தான் பேசுறேன். ஒரு காலத்துல நான் அகந்தை உள்ளவனாய் காணப்பட்டேன். ஆனால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பிய பொழுது தாழ்மையை ஆண்டவர் கொடுத்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி நம்ம சங்கீதம் 136 நம்ம வாசிக்கும் பொழுது, கடைசி 2 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் பார்க்கிறோமே. வாசித்தோம் சங்கீதத்தில். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. தாழ்மையாக இருங்கள். நீங்கள் எவ்வளவு உங்களை தாழ்மைப்படுத்துவீர்களோ அவ்வளவாய் ஆண்டவர் நினைச்சுவார், ஞானத்தினாலே உங்களை வரப்போவார். அல்லேலூயா. 5வது, ஜெபியுங்கள். நன்றாக ஜெபிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், கொலோசியர் 2:3 நான் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2:3 எடுத்த வாசிங்க. கொலோசியர் 2:3, 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள். பொக்கிஷம் எங்க இருக்கு? யாருக்குள்? அவருக்குள்னா யாருக்கு? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள். வேதம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. உங்களில் ஒருவர் ஞான குறைவுள்ளவனானால், யாக்கோபு 1:5 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க? சுதந்திரம் கேளுங்க. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவருக்கு நினைச்சவர், அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞான குறைவுள்ளவனுக்கு நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். செவி.
ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும், ஜெபி. எனக்கு புத்தி வேண்டும், ஜெபி. ஏமாற்று காலம், மாயான அன்பினாலே வீழ்த்துகிற காலம் இந்த காலம். வாலிப பிள்ளையே, மாயான அன்பிலே விழுந்து விடாதே. சகோதரனே, சகோதரியே, கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஞானமே முக்கியம். ஞானம் உன்னை தீதான போதனையிலே கொண்டு போய் விடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைந்த காலம் இது. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ளத்தனமாக தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள். எல்லா பிரசங்கம் பண்றான், ஏகப்பட்ட கூட்டம் கூடுது, பக்கெட்ல ஞானஸ்தானம் கொடுக்கான். யாரவன்? கள்ள தீர்க்கதரிசி, கள்ளத்தனமான போதனையை கொண்டு வருபவர். ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானமாய் நீ ஞானமாய் இருந்தால், உனக்குள்ள ஞானம் இருந்தால், யார் உண்மையான ஊழியக்காரன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். கூட்டம் கொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு மாதிரி நீ பின்னாலே போயிடாது. அவன் சொல்றான், கர்த்தர் ஒரு உண்மையான ஊழியக்காரனை உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியத்தை நீ பார்க்க வேண்டுமானால் ஞானம் வேண்டும். அல்லேலூயா. ஆம், வேதம் தெளிவாக சொல்கிறது, சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொண்டான். செவி, ஞானம் வேண்டும் என்று செவி. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் ஒன்றும் இல்லை. உனக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுக்க கூடாது என்று அவர் நினைப்பதே கிடையாது. கேள், தேவனிடத்தில் கேள். பட்சபாதம் இல்லாத ஒரு கடவுள், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:11 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பிதாவானவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவர். எடுத்து வாசிக்க போகும் மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நீங்க இங்க இருக்கிறது உங்கள் பிதா யாரு? உங்க அப்பா. ஆனா உங்க அப்பனை விட பரம பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, வாசி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? அதிக நிச்சயம். ஆண்டவரே, கேள், நிச்சயமாக உனக்கு தருவார். ஞானத்தை கேள், பெற்றுக்கொள். குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையே, வேலை செய்கிற இடத்திலே சமாதானம் இல்லையே, செய்கிற தொழிலே ஆசீர்வாதம் இல்லையே, ஞானம் அது இல்லை. ஞானத்தை கேள், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஞானத்தோடு வாழ கற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கடைசியாக ஒரு பாயிண்ட் ஏசாயா 11:2 நான் வாசிக்கும் பொழுது 11:1-2 வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினாலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். வாசிங்க, ஏசாயா 11:1-2 வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியையும் ஆலோசனையும் பலனும் அருளை ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அல்லேலூயா. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின இயேசு, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின இயேசு
அவருடைய தாழ்மையை குறித்து நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள இயேசுவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை தாரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உனக்கு அந்த ஆவியை தந்துடலாம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். நான் எப்பொழுதுமே சொல்வதா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே உண்மையாய் கிரியை செய்து விட்டார். உனக்குள்ளே என்னது வந்துவிடும்? எல்லா ஞானமும் வந்துடும். அல்லேலூயா. சகல ஞானத்தையும் கொடுக்கிறவர், சகல ஞானத்தையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் சொல்வேன், இன்செக்ட்ஸ் புழு பூச்சிக்கு ஒரு அறிவு, ஊர்வனை இருக்குதே, பாம்பு பல்லி மாதிரி ஊர்வனை, இந்த ஊரும் பிராணிகளுக்கு 2 அறிவு, கடல்வாழ் ஜந்துக்களுக்கு 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகத்திற்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. 7ஆம் அறிவு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களுக்கு 7ஆம் அறிவு. ஒரு அறிவு சொல்லுவோமா? 7ஆம் அறிவு உனக்குள்ளே கிரியை செய்தால் உன் எதிரி, உனக்கு எதிரே நிற்பவர்கள் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய சத்துருக்களையா, உன்னுடைய அன்பில் செலுத்துகிறவர்களா எல்லாரையும் ஆய்ந்து ஆராய்ந்து துல்லியமாக உனக்கு விளக்கி கொடுத்து. அதுதான் அந்த 7வது அறிவு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் தான் மிக சிறந்த ஞானம். அபிஷேகத்தினாலே நிரப்பப்படு. அபிஷேகத்தினாலே சொல்கிறோம் என்ன செய்யும்? நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் தான். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தேவ ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். உன்னுடைய எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். என்கிட்ட ஆலோசனை கேட்ட சொல்றேன், என்னுடைய 2வது பையன் ஒரு தடவை ஆலோசனை கேட்டான். இப்ப சமீபமா அவனுக்கு நான் சொன்ன அந்த ஆலோசனை முன்னாடி நடந்தா கிட்டத்தட்ட அவனுக்கு வெறும் பிளைட் டிக்கெட் மட்டும் ஒரு 60,000 ரூபாய்க்கு மேல மிச்சம். அல்லேலூயா. பிளைட் டிக்கெட் மட்டும் தான் நான் சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, ஆலோசனை, நல்ல ஆலோசனை தருவா. ஒவ்வொரு நாளும் நீ கொடுத்த வாக்குத்த வசனத்தை நீ சொல்லி ஜெபிக்கிறாய். நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்க உன்னுடைய கண்ணை என் மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி அந்த சொல்லை சொல்லாத நாட்களே கிடையாது. வருடத்திலே கொடுத்த ஞானம் வார்த்தை மாத்திரமல்ல, பல முறை நான் அதை சொல்லி ஜெபித்திருக்கிறேன். இப்பொழுதல்ல, எப்பொழுதுமே சொல்லி ஜெபிக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஞானம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் ஞானத்தை தருகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொல்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தை பெறுவது 1 கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், 2வது வேதத்தை தியானிக்க வேண்டும், 3வது நீதிமான்களாய் வாழ வேண்டும், 4வது தாழ்மை உள்ளவர்களாய் இருங்க, 5வது செவிங்க, 6வது ஆவியிலே நிரப்பப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை சகல ஞானத்திலும் புத்தியிலும் ஞானத்திலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு மகிமை. அல்லேலூயா. தேவன் தரும் ஞானம் நமக்கு வெற்றியை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும், உயர்வை தரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.